உலகின் தலைசிறந்த மனநல மருத்துவர் ஜேம்ஸ் வான்ஸ் மே அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1873 ஜூலை 6 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற கேன்சஸோடைய டக்லஸ் கவுண்டியில் இருக்கிற லாரன்ஸில் பிறக்கிறார் ஜேம்ஸ் வான்ஸ் மே. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜேம்ஸ் வான்ஸ் மே சிறு வயதிலிருந்து இயற்கை மற்றும் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1878ஆம் ஆண்டு ஜேம்ஸ் வான்ஸ் மேக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக லாரன்ஸ்லேயே இருக்கக்கூடிய லாரன்ஸ் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஜேம்ஸ் வான்ஸ் மே இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது லிட்ரேச்சர், ஃபிலாசபி, ஹிஸ்ட்ரி, அதாவது இலக்கியம், தத்துவம், வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை ஜேம்ஸ் வான்ஸ் மே படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1883ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் ஜேம்ஸ் வான்ஸ் மே இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அதே லாரன்ஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கிராமர் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து 1883ஆம் ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் வான்ஸ் மே இவருடைய ஹையர் எஜுகேஷனை உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக், லட்டின், ஜெர்மன் போன்ற லாங்குவேஜஸை ஜேம்ஸ் வான்ஸ் மே கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, நேச்சுரல் சயின்சஸ் போன்ற அறிவியல் பாடங்கள் படிக்கிறதுல இவர் அதிக ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. அதாவது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இயற்கை வரலாறு அப்படின்றது பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், தாவரங்கள் மற்றும் விலங்குகள் குறித்து படிக்கிறது தான். சிம்பிளாக சொல்லப்போனால் பாட்டனி, தாவரவியல், ஜுவாலஜி, விலங்கியல், இந்த 2 பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இயற்கை வரலாறு அப்படின்றது. அதே சமயம் நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல் அப்படின்றது ஃபிசிக்கல் வேர்ல்டு சம்மந்தமாக படிக்கிறது. சிம்பிளாக சொல்லப்போனால் ஃபிசிக்ஸ், இயற்பியல், கெமிஸ்ட்ரி, வேதியியல், அஸ்ட்ரானமி, வானியல், ஜியாலஜி, புவியியல், பயாலஜி, உயிரியல் அப்படின்னு இது போன்ற பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல் அப்படின்றது. ஸோ இவர் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, நேச்சுரல் சயின்சஸ் போன்ற அறிவியல் பாடங்கள் படிக்கிறதுல அதிக கவனமும் அதிக ஆர்வமும் காட்டி வந்தாங்க. இதுக்கப்புறம் 1890ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் ஜேம்ஸ் வான்ஸ் மே இவருடைய ஹையர் எஜுகேஷனை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அதே லாரன்ஸ்லேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கேன்சஸ், அங்கே இவருடைய அப்பா இவரை சேர்த்துடுறாங்க. அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேன்சஸில் ஜாயின் பண்ணி 1890ஆம் ஆண்டு இவருடைய ஹையர் எஜுகேஷன் முடிச்சதுக்கப்புறமா இவர் பிஏ டிகிரி, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் பயாலஜி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, அதாவது உயிரியல், விலங்கியல், அதே மாதிரி வேதியியல், இந்த 3 பாடங்களை மேஜர் சப்ஜெக்ட்ஸாக எடுத்து இவர் பிஏ படித்து வந்தாங்க. அதாவது பயாலஜி, அதேமாதிரி ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் எப்படி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் இருக்குது அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் பயாலஜி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸ், பாட்டனி, அஸ்ட்ரானமி, ஜியாலஜி அப்படின்னு இது போன்ற அறிவியல் பாடங்களும் கூட அந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் இருந்தது. ஸோ இவர் பிஏ தான் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறம் தான் ஜேம்ஸ் வான்ஸ் மேக்கு மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்ற விருப்பம் ஏற்படுது. இதுக்கப்புறம் 1894ஆம் ஆண்டு இவருடைய 21 வயதில் ஜேம்ஸ் வான்ஸ் மே இவருடைய அந்த பிஏ டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் கேன்சஸ்லேருந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இவர் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்பினால இவருடைய அப்பா இவரை இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற கேன்சஸோடைய டக்லஸ் கவுண்டியில் இருக்கிற லாரன்ஸ்லேருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியாவுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா மெடிக்கல் ஸ்கூல், அது இன்றைய காலகட்டத்தில் பெரல்மன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்னு அழைக்கப்படுது. இது யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவுடைய மெடிக்கல் ஸ்கூல். ஸோ அங்கே 1894ஆம் ஆண்டு ஜேம்ஸ் வான்ஸ் மே ஜாயின் பண்ணி டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக தான் மெடிக்கல் கரிக்குலமாக ஜேம்ஸ் வான்ஸ் மே அனாட்டமி, உடற்கூறியல், பிசியாலஜி, உடலியல், பெத்தாலஜி, நோயியல், கிளினிக்கல் மெடிசன், மருத்துவம், மெட்டீரியா மெடிக்கா, மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி, அறுவை சிகிச்சை, ஃபார்மகாலஜி, மருந்தியல் அப்படின்னு இது போன்ற பாடங்களை மிகவும் ஆர்வத்தோடு படித்து வந்தாங்க. அதுக்கப்புறம் 1897ஆம் ஆண்டு இவருடைய 24 வயதில் ஜேம்ஸ் வான்ஸ் மே டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை இவர் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா ஸ்கூல் ஆஃப் மெடிசன்லேருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே ஃபிலடெல்ஃபியாவில் இருக்கிற பென்சில்வேனியா ஹாஸ்பிட்டல், அங்கே இவர் இன்டர்ன்ஷிப்பும் ரெசிடென்சியும் பண்ணுறதுக்காக 1897ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது ஜேம்ஸ் வான்ஸ் மே டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி முடித்த உடனே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு
நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். ஸோ இந்த ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் இன்டென்சிவ் ரெசிடென்சி அப்படின்றது. ஸோ மற்ற தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறது இன்டென்சிவ். அதே சமயம் அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறது ரெசிடென்சி. ஸோ இதை பண்ணுறதுக்கு பென்சில்வேனியா ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து 1897 ஜாயின் பண்ணி 1898 இன்டர்ன்ஷிப் முடிக்கிறாங்க. இப்போ இவர் வந்து ரெசிடென்சி பண்ணணும். ஆனால் இந்த சமயம் தான் இவருக்கு வந்து சைக்கியாட்ரி மனநல மருத்துவத்தில் ஆர்வம் ஏற்படுது. இதன் காரணமாக அந்த ஃபிலடெல்ஃபியாலேயே இருந்த பிளாக்லி அசைலம், அது பிளாக்லி ஆல்ம் ஹவுஸ் அப்படின்னும் அழைக்கப்பட்டது. அது மேலும் வந்து ஃபிலடெல்ஃபியா ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னும் அழைக்கப்பட்டது. ஸோ அங்கே ரெசிடென்சி பண்ணுறதுக்கு 1898 ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து ஜாயின் பண்ணி ரெசிடென்சியை வந்து சைக்கியாட்ரியில் மனநல மருத்துவத்தில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1899 இவருடைய 26 வயதில் ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து இவருடைய அந்த ரெசிடென்சியையும் சைக்காட்ரியில் முடித்து ஒரு மனநல மருத்துவராக ஒரு சைக்காட்ரிஸ்டாக முழுமையாக தகுதி பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து நேராக இந்த 1899 பயிற்சியெலாம் முடிச்சதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியாவிலேருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய நியூயார்க்கில் இருக்கிற கேனன்டைகுவா அப்படின்ற இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய பிரிகம் ஹால் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல், ஒரு மனநல மருத்துவமனை, அங்கே இவர் ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் உதவி மருத்துவராக 1899 பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த ஆண்டு 1900 பிலிப்பீன்ஸில் பிலிப்பீன் இன்சரக்ஷன் அப்படின்றது நடந்தது. அதாவது பிலிப்பைன்ஸ் வாரானது பெரிய அளவில் நடந்து வந்தது. அப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் தரப்பில் ஒரு ஆக்டிங் அசிஸ்டன்ட் சர்ஜனாக 1900 இவர் வந்து பங்கேற்று பிலிப்பீன்ஸுக்கு போகிறாங்க. அதாவது அப்போ பிலிப்பீன்ஸில் போர் நடக்கும்போது போரில் ஈடுபடக்கூடிய இராணுவ வீரர்கள், அந்த இராணுவ வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்கள், நோய்கள், அவைகளுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்ற இராணுவ மருத்துவ படைப்பிரிவு. அதில் தான் இவர் ஒரு ஆக்டிங் அசிஸ்டன்ட் சர்ஜனாக வந்து போரில் வந்து பங்கேற்றாங்க. ஸோ காயமடையக்கூடிய வீரர்களுக்கு இவர் தான் வந்து அசிஸ்டன்ட் சர்ஜனாக இருந்து சிகிச்சையெல்லாம் கொடுத்து வந்தாங்க. இப்படி 2 ஆண்டுகள் போகுது. 1902 செப்டம்பர் 10 அப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் இருந்து முழுமையாக ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து விலகிடுறாங்க. அதுக்கப்புறம் நேராக இவர் மறுபடியும் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூயார்க்குக்கே போய் அங்கே இருக்கக்கூடிய நியூயார்க் ஸ்டேட் மென்டல் ஹெல்த் சிஸ்டம் அதில் வந்து இவர் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அதே நியூயார்க்கில் இருக்கக்கூடிய பிங்ஹாம்டன் அப்படின்ற இடம், அங்கே இருக்கிற பிங்ஹாம்டன் ஸ்டேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு மனநல மருத்துவமனை, அங்கே இவர் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் ஃபிசிஷியனாக அங்கே வந்து ஒரு உதவி மருத்துவராக இவர் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. இதுக்கிடையில் அதே பிங்ஹாம்டனில் வசிக்கக்கூடிய ஒரு பெண்ணை சந்தித்து 1905 இவருடைய 32 வயதில் ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதுதான் வந்து ஏடா எல் ஆம்ஸ் அப்படின்ற ஒரு பெண். அந்த பெண்ணை வந்து 1905 இவருடைய 32 வயதில் ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஜேம்ஸ் வேன்ஸ் மேக்கும் இவருடைய மனைவியான ஏடா எல் ஆம்ஸ் மே இவங்க 2 பேருக்குமே ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு மொத்தமாக 2 குழந்தைகள் பிறந்தது. இது ஜேம்ஸ் வேன்ஸ் மேயோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த பிங்ஹாம்டன் ஸ்டேட் ஹாஸ்பிட்டல், அங்கே வந்து இவர் தொடர்ச்சியாக வந்து ஒர்க் பண்ணாங்க. குறிப்பாக அதனுடைய பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட், நோயியல் துறையில் ஒர்க் பண்ணாங்க. நோயியல் அப்படின்றது நோய்க்கிருமிகள், அந்த நோய்க்கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய நோயின் தன்மைகள், அந்த நோயின் தன்மைகளால் பாதிக்கப்பட்ட உடல் திசுக்கள், அவைகளை பற்றி படிக்கிறது தான் பெத்தாலஜி அப்படின்றது. ஸோ இவர் வந்து சைக்கியாட்ரியில் பெத்தாலஜி எடுத்தாங்க. சைக்கியாட்ரி மனநல மருத்துவத்தில் மூளையில் ஏற்படக்கூடிய நோய்கள், ஸோ அதுக்குண்டான பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இவர் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிங்ஹாம்டன் ஸ்டேட் ஹாஸ்பிட்டலுடைய லேபரட்டரி அதுலேயும் ஒரு இன்சார்ஜாக இவர் வந்து இருந்து வந்தாங்க. இந்த நிலையில் தான் இவர் வந்து பெரசிஸ் அப்படின்ற ஒரு நோய் குறித்து 1909 ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து ஒரு ஒர்க் எழுதினாங்க. அதை ரிவ்யூ ஆஃப் த ரீசன்ட் ஸ்டடீஸ் ஆஃப் ஜெனரல் பெரசிஸ் அப்படின்ற டைட்டிலில் 1909 ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து அந்த ஒரு ஒர்க்கை எழுதி வெளியிடுறாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து இன்னொரு ஒர்க்கை வந்து எழுதுகிறாங்க. அதை வந்து த ஜூவினைல் ஃபார்ம் ஆஃப் ஜெனரல் பெரசிஸ் வித் ரிப்போர்ட் ஆஃப் எ கேஸ் அப்படின்னு சொல்லி 1910 ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து அந்த ஒரு ஒர்க்கை வெளியிடுறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த ஆண்டு ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து த லேபரட்டரி டயக்னோசிஸ் ஆஃப் ஜெனரல் பெரசிஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதி 1911 வெளியிடுறாங்க. அந்த 1911 தான் ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து அதே நியூயார்க்
நியூயார்க்கில் இருக்கிற அந்த பிகம்டன் ஸ்டேட் ஹாஸ்பிட்டல் அங்கேருந்து இவர் வந்து விலகி அந்த நியூயார்க்கில் இருக்கிற பிகம்டன்லேருந்து அதே நியூயார்க்கில் இருக்கிற ஃபிஸ்கிலுக்கு இவர் போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மேட்டவான் ஸ்டேட் ஹாஸ்பிட்டல் அதுவும் ஒரு சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் தான், மனநல மருத்துவமனை தான். அதனுடைய சூப்பரிண்டெண்டன்ட் அப்படின்ற பதவி 1911 ஆகஸ்ட் மாதம் இவருக்கு கிடைச்சது. அதனால தான் இவர் வந்து பிகம்டன்ல இருந்து ஃபிஸ்கிலுக்கு போய் அங்கே இருக்கிற அந்த ஒரு மேட்டவான் ஸ்டேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டலுடைய ஒரு சூப்பரிண்டெண்டண்டாக 1911 ஆகஸ்ட்ல இருந்து ஜேம்ஸ் வான்ஸ் மே வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் ஸ்டேட் ஹெல்த் கமிஷன் அதுலேயும் ஒரு மெடிக்கல் மெம்பராகவும் இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஒரு சேர்மனாகவும் கூட இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா 1912ஆம் ஆண்டு ஜேம்ஸ் வான்ஸ் மே வந்து மென்டல் டிசீசஸ் அண்ட் கிரிமினல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதி வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் 1913ஆம் ஆண்டு அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் தரப்பிலிருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கமிட்டி வந்து உருவாக்கப்பட்டது. அதுதான் வந்து கமிட்டி ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது. அதில் ஒரு மெடிக்கல் மெம்பராகவும் 1913ஆம் ஆண்டு ஜேம்ஸ் வான்ஸ் மே வந்து நியமிக்கப்பட்டாங்க. இந்த கமிட்டியோடைய நோக்கம் என்னென்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய மென்டல் ஹாஸ்பிட்டல்ஸ், அதாவது சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல்ஸ், அங்கே இருக்கக்கூடிய மனநோயாளிகளினுடைய எண்ணிக்கை, அவங்கள பராமரிப்பவர்களினுடைய மருத்துவர்களினுடைய எண்ணிக்கை, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய படுக்கை வசதிகள் அப்படின்னு அது குறித்த புள்ளி விவரங்கள் எடுக்கணும். அதேமாதிரி எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி குணமடைஞ்சிருக்கிறாங்க, எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் வேகமாக குணமடைகிறாங்க, எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் சரியாக குணமடைகிறதில்ல. ஸோ இதெல்லாமே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரத்தில் அடங்கும். ஸோ அதெல்லாம் வந்து எடுக்கணும் ரிப்போர்ட்டாக. அதுக்கு தான் இந்த கமிட்டி ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது நிறுவப்பட்டது. ஏன்னா இப்படி இந்த ஒரு ரிப்போர்ட்லாம் தயாரித்தாதான் எந்த மருத்துவமனையில் பிரச்சனை இருக்குது, எந்த மருத்துவமனையில் நல்லா சுமூகமாக போயிட்டுருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து சரிப்படுத்த முடியும். ஸோ அதுக்காக இந்த கமிட்டி ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதில் ஒரு மெடிக்கல் மெம்பராக இவர் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே 1913 அக்டோபரில் இவர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டடீஸ் ஆஃப் த இன்சைன் அப்படின்னு ஒரு புக்கையும் எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் இன் நர்வஸ் அண்டு மென்டல் டிஸார்டர்ஸ் அப்படின்னு இன்னொரு ஒர்க்கையும் அதே 1913ஆம் ஆண்டு ஜேம்ஸ் வான்ஸ் மே வந்து வெளியிட்டாங்க. இப்படி பல பொறுப்புகளில் பல ஒர்க்கையும் இவர் வந்து வெளியிட்டு பல பொறுப்புகள்லையும் தொடர்ந்து செயல்பட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா 1916ஆம் ஆண்டு ஜேம்ஸ் வான்ஸ் மேக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற அங்கே இருக்கிற கிராஃப்டன் ஸ்டேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் அதனுடைய சூப்பரிண்டெண்டன்ட் அப்படின்ற வேலை கிடைக்குது. ஸோ இவர் வந்து அந்த நியூயார்க்கில் இருக்கிற இவர் வந்து பணிபுரியக்கூடிய அந்த ஒரு மேட்டவான் ஸ்டேட் ஹாஸ்பிட்டல் அதனுடைய சூப்பரிண்டெண்டன்ட் அப்படின்ற பதவியை இவர் வந்து ரிசைன் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூயார்க்கில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற கிராஃப்டனுக்கு போய் இவருடைய ஃபேமிலியோடு போயிடுறாங்க. ஸோ அங்கே போய் கிராஃப்டன் ஸ்டேட் ஹாஸ்பிட்டலுடைய ஒரு சூப்பரிண்டெண்டண்டாக 1916ஆம் ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் வான்ஸ் மே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து ஜேம்ஸ் வான்ஸ் மே வந்து அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்து அந்த மேசச்சூசட்ஸில் இருக்கிற அந்த கிராஃப்டன் ஸ்டேட் ஹாஸ்பிட்டலுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸையும் இவர் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் ஜேம்ஸ் வான்ஸ் மேக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது மென்டல் டிசீசஸ் அதுக்குண்டான கிளாசிஃபிகேஷன் வந்து ஒரு யூனிஃபார்மாக யுனைடெட் ஸ்டேட்ஸில் இல்லை அப்படின்றத இவர் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு மென்டல் டிசீஸ் அப்படின்றது வந்து பலவிதமாக இருக்கும், அது பலவிதமாக வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கும். அப்படி இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தவங்க வந்து அடிக்கடி வந்து ஒவ்வொரு விஷயத்தை மறந்து போகிறாங்க அப்படின்னா அம்னீசியா. அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து வேறு விதமாக அவங்க வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமாக நடந்துக்கிறாங்கன்னா அதுக்கு வேறு ஒரு பேர் இன்சானிட்டி. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டிசீஸுக்கும் ஒவ்வொரு மென்டல் டிசீஸுக்கும் ஒவ்வொரு அந்த ஒரு பேர் இருக்குது கிளாஸிஃபை பண்ணி. ஆனால் அப்படி இருந்தாலும் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இப்போ நான் சொன்ன மாதிரி அம்னீசியா அப்படின்றது டக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் மறந்து போகிறது. ஆனால் அந்த பைத்தியக்காரத்தனமாக நடந்துக்கிறதுக்கு அம்னீசியா அப்படின்னு பேர் வச்சுட்டு அதே சமயம் அடிக்கடி மறக்கிறதுக்கு இன்சானிட்டி அப்படின்னு பேர் வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அந்த மென்டல் டிசீசஸோடைய கிளாசிஃபிகேஷனே ஒன்றுக்கொன்று முரண்பாடாக யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருந்தது, ஒரே மாதிரி இல்லை. இப்படி ஒரே மாதிரி இல்லாதனால நிறைய பிரச்சனை நடக்கும். ஏன்னா ஒரு ட்ரக்கை வந்து இப்போ வந்து ஒரு மருந்து, இந்த மனநோயாளிக்கு இந்த மருந்து கொடுக்கணும் அப்படின்னா அது சரியாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் முழுக்க ஒரே மாதிரி ஒவ்வொரு மனநோய் பிரச்சனை குறித்த அந்த தகவல்கள் ஒரே மாதிரி இருந்தால் தான் அதுக்குண்டான மருந்து வந்து சரியாக வந்து கொடுக்க முடியும். அதில் ஆரம்பித்து இன்னும் நிறைய பிரச்சனைலாம் இதில் இருக்குது இந்த யூனிஃபார்மாக இல்லாமல் இருக்கிறதுக்கு.
ஸோ அப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் இருந்தது. ஸோ அப்போ அதெல்லாம் இவர் வந்து ரிப்போர்ட்டாக வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1919ஆம் ஆண்டு ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து அதை ஒரு ஒர்க்காகவே எழுதினாங்க. அதை எழுதி அந்த 1919ஆம் ஆண்டு இவர் வந்து யூனிஃபார்ம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸ் ஆன் இன்சானிட்டி நவ் அஷூர்டு அண்ட் அஃபீஷியல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சைக்கோசிஸ் அப்படின்னு அந்த ஒரு ஒர்க்காக இவர் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சைக்கோபேத்திக் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு, இதையும் அதே 1919 1920 இந்த காலகட்டத்தில் ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து பெத்தாலஜி அஸ் ரிலேட்டட் டு சைக்காட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதி 1920 1921 காலகட்டத்தில் ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா 1921ஆம் ஆண்டு லா கண்ட்ரோலிங் கமிட்மெண்ட்ஸ் டு ஸ்டேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார் மென்டல் டிசீசஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதி வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் 1922ஆம் ஆண்டு மேசச்சூசட்ஸில் இருக்கிற கிராஃப்டன்ல இருந்து அதே மேசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனுக்கு ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து இவருடைய ஃபேமிலியை அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஏன்னா பாஸ்டனில் இருக்கிற பாஸ்டன் ஸ்டேட் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு சூப்பரிண்டெண்டண்டாக இந்த 1922ஆம் ஆண்டு ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதனால் இவர் வந்து அங்கே போனாங்க. அதுக்கப்புறம் இந்த 1922ஆம் ஆண்டு தான் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணாங்க. இந்த மென்டல் டிசீசஸ் எல்லாம் பப்ளிக் ஹெல்த் பொது சுகாதார பிரச்சனை கிடையாது அப்படின்னு அந்த காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் மென்டல் டிசீசஸ் ஏற்படுறது அப்படின்றது பொது சுகாதார பிரச்சனையில் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து பெரிய அளவில் அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணி அதே 1922ஆம் ஆண்டு மென்டல் டிசீசஸ் எ பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்ற டைட்டிலில் ரொம்ப பாப்புலரான புக் எழுதி 1922ஆம் ஆண்டு ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் கமிட்டி ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதனுடைய ஒரு சேர்மனாகவும் இந்த காலகட்டத்தில் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா 1923ஆம் ஆண்டு ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து இன்னொரு ஒர்க்கை வந்து எழுதினாங்க. த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைக்காட்ரி இன் த ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதி 1923 ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா இந்த காலகட்டத்தில் பல கௌரவங்களை ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து பெற்று வந்தாங்க. குறிப்பாக அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷனோடைய ஒரு மெம்பராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நியூ இங்கிலாந்து சைக்கியாட்ரிக் சொசைட்டியோடைய ஒரு மெம்பராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பாஸ்டன் ஆக்குபேஷனல் தெரப்பி சொசைட்டி, அதே மாதிரி பாஸ்டன் சிட்டி கிளப், அதுக்கப்புறம் அமெரிக்கன் லீஜன், இது போன்ற சொசைட்டி அசோசியேஷன்ஸோடைய மெம்பராகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. இதை தாண்டி இங்கிலாந்தில் இருக்கிற ராயல் மெடிக்கல் சைக்கலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் கிரேட் பிரிட்டன் அதனுடைய ஒரு மெம்பராக கூட ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து நியமிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில் தான் இவர் வந்து த சைக்கோசிஸ் ஆஃப் த பீரியட் இன்வலிசன் அப்படின்ற ஒரு டைட்டிலில் 1926 1927 காலகட்டத்தில் ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து இன்னொரு ஒர்க்கை எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா ஜெர்மனியில், அதாவது ஜெர்மனியை சேர்ந்த ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் ஒருத்தர் காரல் வில்மன்ஸ் அப்படின்னு, அவர் வந்து இந்த சிக்ஸோஃப்ரேனியா அப்படின்னு சொல்லி ஒரு வகையான ரொம்ப சீரியஸான மென்டல் கண்டிஷன் அது குறித்து ஒரு புக் எழுதியிருந்தாங்க. அது ஜெர்மன் லாங்குவேஜிலேருந்து இவர் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு மொழி மாற்றம் பண்ண தொடங்கியிருந்தாங்க. ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஜேம்ஸ் வேன்ஸ் மேக்கு வந்து இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் கிரீக், லட்டின், ஜெர்மன் போன்ற லாங்குவேஜஸும் தெரியும். ஸோ அதனால் இதை வந்து இவர் வந்து மொழி மாற்றமும் பண்ண தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் 1930 காலகட்டத்தில் அதை வந்து இவர் வந்து வெளியிட்டாங்க. குறிப்பாக 1931ஆம் ஆண்டு த டிமென்சியா ப்ரேகாக் சிக்ஸோஃப்ரேனியா ப்ராப்ளம் அப்படின்ற டைட்டிலில் அந்த ஒரு புக்கை வெளியிட்டாங்க. அந்த 1931ஆம் ஆண்டு தான் நியூ இங்கிலாந்து சைக்கியாட்ரிக் சொசைட்டி அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவே இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு மிகப்பெரிய கௌரவத்தை பெற்றாங்க. நியூ இங்கிலாந்து அப்படின்றது யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் அதை குறிக்கும். அதில் 6 ஸ்டேட்ஸ் வந்து அடங்கி இருக்குது. உதாரணமாக இந்த மேசச்சூசட்ஸ், அதுக்கப்புறமா வந்து கெனடிகட், வெர்மாண்ட் போன்ற 6 ஸ்டேட்ஸ் வந்து உள்ளடங்கியது தான் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய நியூ இங்கிலாந்து ரீஜன் அப்படின்றது. அதை உள்ளடக்கியது தான் இந்த நியூ இங்கிலாந்து சைக்கியாட்ரிக் சொசைட்டி. அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக 1931 இவர் நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1932ஆம் ஆண்டு இந்த கமிட்டி ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதிலிருந்து இவர் வந்து 19 ஆண்டுகளுக்கு பிறகு 1913 ஜாயின் பண்ணாங்க. 1932 விலகுறாங்க. அந்த 1932ஆம் ஆண்டு தான் அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷனுடைய ஒரு பிரசிடெண்டாகவும் ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து நியமிக்கப்பட்டு பெரிய கௌரவத்தை பெற்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷனில் இவர் வந்து பிரசிடென்சியல் அட்ரஸ் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சைக்கியாட்ரிக் ஸ்டாண்டர்ட்ஸ் பை த அசோசியேஷன் அப்படின்னு இவருடைய பிரசிடென்சியல் அட்ரஸ் வந்து ஒரு ஒர்க்காகவே
1933ஆம் ஆண்டு கொடுத்தாங்க. அடுத்து அந்த 1933ஆம் ஆண்டு அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் அப்படின்ற பதவியை நிறைவு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1934ஆம் ஆண்டு அந்த நியூ இங்கிலாந்து சைக்கியாட்ரிக் சொசைட்டியோடைய பிரசிடென்ட் அப்படின்ற பதவியையும் 1934 இவர் நிறைவு செஞ்சாங்க. அதுக்கப்புறமா 1936ஆம் ஆண்டு ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து கிட்டத்தட்ட இவருடைய 63 வயதில் முழுமையாக ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து ரிட்டையர் ஆனாங்க. அந்த பாஸ்டன் ஸ்டேட் ஹாஸ்பிட்டலில் இருந்தும் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா ஜேம்ஸ் வேன்ஸ் மே செய்த மிக முக்கியமான விஷயம் சைக்கியாட்ரிக் டேர்ம்ஸ் இதெல்லாம் ஜெர்மன் லாங்குவேஜ்லேருந்து இங்கிலீஷுக்கு வந்து மொழி மாற்றம் பண்ணணும் அப்படின்னு அதுக்குண்டான டிக்ஷனரியை வந்து இவர் வந்து இந்த காலகட்டத்தில் எழுத தொடங்கினாங்க. குறிப்பாக இவர் ஓய்வில் இருந்த பிறகு 1940களுக்கு பிறகு ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து அந்த மாதிரி ஜெர்மன் மொழியிலிருந்து இங்கிலீஷ் மொழிக்கு சைக்கியாட்ரிக் டேர்ம்ஸை மொழி மாற்றம் பண்ணக்கூடிய டிக்ஷனரியை இவர் வந்து எழுதி வந்தாங்க. இதுக்கப்புறம் படிப்படியாக ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து உடல்நல குறைபாடினால் பாதிக்கப்பட்டு இறுதியாக 1947ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 73-74 வயதில் ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து இறந்து போயிடுறாங்க. ஏன் 73-74ன்றன்னா ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து பிறந்தது 1873 ஜூலை 6, ஆனால் இறந்தது 1947 மட்டும்தான் தெரியும். அந்த மந்த் டேட் வந்து சரியாக கன்ஃபார்ம் பண்ணப்படலை. ஸோ ஒருவேளை இவர் வந்து 1947ஆம் ஆண்டு இவர் பிறந்த தேதியான ஜூலை 6 அதுக்கு முன்னாடி இவர் வந்து இறந்திருந்தார்னா இவர் இறக்கும்போது இவருக்கு வயது 73. ஒருவேளை 1947 ஜூலை 6க்கு அப்புறம் இவர் இறந்திருந்தார்னா இவர் இறக்கும்போது இவருக்கு வயது 74. அதனால தான் 73-74 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 1947ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 73-74 வயதில் ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போயிட்டாலும் இவர் வந்து மனநல மருத்துவத்திற்கு ஆற்றின பங்களிப்பு அப்படின்றது மிகப்பெரியது. குறிப்பாக இந்த மென்டல் டிசீசஸ் அப்படின்றது ஒரு பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுல ரொம்ப ஒரு முன்னோடியாக ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மென்டல் டிசீசஸ் அதுக்கப்புறம் அதனுடைய கிளாசிஃபிகேஷன் அதனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறது அதிலெல்லாம் கூட ஒரு எக்ஸ்பர்ட்டாக ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து இருந்து வந்தாங்க. இதனால தான் இவர் இறந்து இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு மனநல மருத்துவராக ஜேம்ஸ் வேன்ஸ் மே வந்து திகழ்ந்து வராங்க. ஸோ இப்பேற்பட்ட ஜேம்ஸ் வேன்ஸ் மே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.